ட்ரெஸ்லாம் எதுக்கு வெளில வைக்கிறீங்க? யாரா உள்ள இருக்கிறது? என் தாத்தாவா? என் தாத்தாலாம் செத்து போட்டாரா? போங்க போங்க போங்க. பாத்து பாத்து. ஐயோ இல்ல இல்ல நல்லா இருக்கடா. ஒயிட் சான்ஸா பொம்மை கார் ஓட்டுற மாதிரியே இருக்கு. அங்க பாருங்க. இப்படி போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோடைய கண்டினியூஷன் தான். எஸ், நம்ம வந்து கேம்பிங் போக போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் டோட்டலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ காலையில் எழுந்து நம்ம ஏற்கனவே ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் பொட்டி அடுக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ சதீஷ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து ரெண்டில் எடுக்க போகிறாரு. என்னடா நீங்கள் வந்துட்டு இங்கே தான் போக போகிறீங்க, ரொம்ப லாங் ட்ரிப்பும் இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போயிருக்கீங்க, கார்லாம் ரெண்டல் எடுத்ததில்லை, இதுக்கு எதுக்கு கார் ரெண்டல் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. ரெண்டல் கார் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் லஞ்சுக்கு தான் வந்து சூப்பராக வந்துட்டு ஒரு சோயா சங்க் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிற நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து, அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி 2 பேருக்கும் சேர்த்து தான் பிரியாணிங்க. சோயா சங்க்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி பண்ணுறதுக்கு வச்சாச்சு. சரி, வெங்காயம் நறுக்கிட்டு ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ வெங்காயத்தெல்லாம் சூப்பராக நறுக்கி வச்சாச்சு. ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நான் பண்ண போகிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு மசாலாவோடு செய்கிற பிரியாணி தான். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ஆக்சுவலாக நான்வெஜ் வெர்ஷனும் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு லைக் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் சோயா சங்குக்கு பதில் நீங்கள் வந்து நான்வெஜ் எதனா போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக நான்வெஜ் பிரியாணியும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கணும். அடுப்பெல்லாம் அதுக்கப்புறம் தாங்க க்ளீன் பண்ணி விடணும். பயங்கர டர்ட்டியாக இருக்குது. சரி, பரவாயில்ல, நம்ம வந்து ட்ரிப்பு போயிட்டு வருவோம். இப்போதைக்கு நம்மளுடைய ஃபுல் இது வந்து கேம்பிங் மோடில் இருக்குது. ஸோ கேம்பிங்னாலே வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாருமே குஷியாயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் போட்டுக்கணும். தயிர் போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கணும். ஸோ நல்லா வந்துட்டு ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். ஆக்சுவலி சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த தயிர் போட்டு வதக்குனதுக்கப்புறம் ஒரு கிரேவி வரும் பார்த்தீங்களா, அதை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன தோணுன்னா, எதுக்குலாம் நம்ம பிரியாணி பண்ணுவோம், அப்படியே ஒரு ரோட்டியை எடுத்து அந்த கிரேவியை வந்து தொட்டுட்டு சாப்பிடலாமே அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு எனக்கு அந்த டேஸ்டியாக இருக்கும். சரி, இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சோயா சங்கை வந்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். நிறைய சோயா சங்க் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நம்ம வந்து 4 கப்பு அரிசி போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கடாய் நிறைய பேர் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த கடாய் நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு காஸ்கோவில் வாங்கினது தாங்க. ஸோ அவ்வளோதான். சோயா சங்கையும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருந்தோம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சோயா சங்க் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிரேவி ஃபார்மேட், அந்த கிரேவி ஃபார்மேட் தான் இருக்குது. இதை போட்டு கலர்னிங்கன்னா அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் கிரேவி. நம்ம வந்து நான் யூஸ்வலாக கிரேவி இந்த மாதிரி பண்ண மாட்டேன், அரைச்சி தான் பண்ணுவேன். ஸோ ஒரு நாள் நான் இதை பண்ணிவிட்டு இதை அப்படியே லைட்டாக பெப்பரை தூவி விட்டு ரோட்டியை பசங்க தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். சரி, ஓகே, அரிசி ஊற்றிடலாங்க. அவ்வளோதான். அரிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 வெந்துருச்சு. ஸோ இதில் வந்துட்டு கொத்தமல்லி அண்ட் புதினா வந்துட்டு சூப்பராக ஒரு பஞ்ச் போட்டாச்சு. கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வற்றினதுக்கப்புறம்
ஆக்சுவலாக வந்து இதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம் இருந்ததுன்னா நம்ம வந்து இன்னொரு குக்கரில் வைக்கவே தேவையில்லை. இப்படியே வந்துட்டு ஒரு தம் போட்டுட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே சுடு தண்ணியை வச்சுட்டு நல்லா தம் போட்டோன்னா அப்படியே ரெடி ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பிளான் போட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருவோம். போட்டு அடுப்பில் குக்கரில் ஏற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த லைக் பார்த்துக்கிட்டே 20 நிமிஷமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்ல. இப்போ நான் இன்ஸ்டா பாட்டில் வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு கரெக்டாக வந்து 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த அரிசி வந்து ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் அதுவே வந்துட்டு வார்ம் மோடுக்கு போயிடும். ஸோ நான் வந்து பக்கத்துலேயே இருக்க தேவையில்ல, ஆஃப் பண்ணணும் அது இதுன்னு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து நம்ம லைக் பார்த்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக 15 மினிட்ஸ் டைம் ஆச்சா ஓகே அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் இருக்கணுங்க. நீங்கள் கம்முன்னு உட்காந்துட்டு சாப்பிட்டியா? வாஷ்க்கு போடு. போகணும்மா, ஆனால் நீ ஹெல்ப் பண்ண தானே சீக்கிரமாக போக முடியும், லேட் ஆகும் இல்லைன்னா. என்ன ஹெல்ப் பண்ணீங்க இது வரைக்கும்? எனக்கு ஒண்ணுமே இல்லை. போய் 2 பேருமே குளிச்சுட்டு வாங்க, கிளம்பலாம். டெஸ்லா எதுக்கு வெளில வைக்கிறீங்க? ஓகே. யாரா உள்ள இருக்கிறது? என் தாத்தாவா? என் தாத்தாலாம் செத்து போட்டாரா? வாடே, என்னடா சூப்பரா இருக்குது. ரொம்ப ஹையா. ஆமா, இது ஹைட்டா இருக்கும். இது பிக்கப் ட்ரக் ஆக்சுவலி. ஸோ ரெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீச்ல ஏன் மாம்ஸ் நம்ம பிக்கப் ட்ரக் எடுத்திருக்கோம் சொல்லுங்க. ஆமா, பீச் சாண்ட்ல வந்துட்டு நம்ம நார்மல் காசு எப்பவுமே போகவே போகாது. ஸோ இதுக்குன்னு வந்து 4x4 அப்பா 4x4 வீல் மட்டும்தான். அதை வந்து ரொம்ப ஸ்லோப்பா இருக்குது பாவம் குழந்தை. ஸ்டாப் வாட்டர் ஸ்லைடர். ஒண்ணும் பாரு, புது கார். இப்பதான் கிண்டர் கார்டன் படிக்கிறோம். என் மாதிரி இருக்கிற ஒண்ணு என்ன பண்றது? ஆமாடா, இல்ல ஃபுல்லா எல்லாத்தையும் வச்சிடணும்டா. இங்க தூங்கலாம் முடியாது. இங்கே தூங்கிக்கலாமா? தூங்கு நைட்டு மூஞ்சி மேலேயே வந்துட்டு சீக்கிரம் ஆய் போயிட்டு பரட்டும். ஸோ 4x4 இருக்கணும். அதனாலதான் வந்துட்டு அதையும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து டீஃப்ளேட் பண்ணிடணும். டயரை வந்து டீஃப்ளேட் பண்ணிடணும் போனோம். அவ்வளோதான். சதீஷ் எடுத்துட்டு வந்த கார் இதுதான் சூப்பரா இருந்தது. அதை தான் நாங்க வந்துட்டு ஃபுல்லா டூர் அடிச்சுக்கிட்டு இருக்கோங்க. பட்டு ஓனா வாங்கிட்டோம். அம்மா பட்டு ஒரு நாளைக்கு ஓனா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துடணும். அது பேர் தான் ரெண்ட். அன்னிட்டு கதவை அந்த சைடு திறக்காத, அந்த சைடு டெஸ்லா இருக்கு. என்னடா எப்படி இருக்கு? கம்ஃபி. ஸோ ஜீப் வந்தாச்சு. ஜீப்பை பார்த்தாலே எனக்கு வந்துட்டு காக்கா வந்து மூவி தாங்க ஞாபகம் வரும். ஸோ ஜீப்போடைய ஒரு நாள் ரெண்ட் எவ்வளோ அப்படின்றத நான் சொல்றேன். போங்க போங்க போங்க, யா பார்த்து போங்க போங்க போங்க. பார்த்து இங்க வந்து முட்டோம். ஆஹா, மேல முட்டாது. பெர்ஃபெக்ட். போதும் நிடுங்க. ஓ, டெஸ்லா அப்படியே எழுந்து வர மாதிரி எழுந்து வந்தீங்களாக்கும். அப்படியே வந்து பா, என்னடா ராட்சஸ் இது மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு.
trail rated 4x4. So mountains, main beach மண்ல வந்துட்டு நம்ம காசு போகவே போகாது. ஆமா அவ்வளோ ஹைட்ல இருக்குல்ல. ஓகே சரி நோட் பண்ணாம யா நீ வரட்டியா? வரல இல்ல, நீலாம் வரக்கூடாது. ஸோ ஜீப்புடைய ஒரு நாள் ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $250. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது, ஆனால் ஆப்ஷன்ஸ் இல்லை. நம்ம அதில் போகணும்னா 4x4 தாங்க வேணும். Turo.comல தான் போட்டோம். இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட்டாக ஹெவியான ஐட்டமா நீங்கள் எல்லா ஐட்டம்ஸும் அங்கே சேர்ஸ் எல்லாம் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அங்கே பாருங்க, அந்த ஊஞ்சல், காட்டு, சேரு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வச்சுருங்க. அந்த டேபிள், அது ஊஞ்சல், சேரு, அது காட்டு. யா காட்டு 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 அந்த இது யா உள்ளுக்குள்ள வைக்கிறதுக்கெல்லாம் கரெக்ட். ஓகே சமஸ்டேன். பொட்டி மட்டும் தான் அடிக்கணும். பொட்டி அடிக்கிறேன், ஏன் திங்ஸ் மட்டும் தான் அடிக்கணும். ஓகே நல்லா இருக்கு. படுத்துக்கலாம் இதுலயே பெட் போட்டு தெரியும்ல. யா கரெக்ட். சரி வாங்க சதீஷ் வந்து கதற, நீ எடுக்காத நானே எடுக்கிறேன், நீ கேவலமாடு அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இல்ல அந்த ரோப்ல வச்சு கட்டணும்ல இப்போ. அது கடைசி தானே கட்ட போறீங்க? ஆமா எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு. சரி ஓகே நான் இறங்கிடுறேன். ஸோ இதில் வந்து கிச்சன் சாமானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலாக்க இருக்க ஃபேனு, அடுப்பு, அந்த அந்த சமாச்சாரம் ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து 2 பாக்ஸ் தான் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. தட்ஸ் enough, more than enough. So I think love you baby, love you. அனி கேம்பிங்க்கு பயங்கர ரெடி. சரி ஓகே, நான் போய் இப்போ குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒரு பையில போட்டு நக்கலா அது மேல ஒரு பாக்ஸஸ். இப்போ டார்ப் வந்து இதுலயா வச்சிருங்க. டார்ப் எதுல வைக்கலாம்? இதை வச்சு மூடிடலாமா? ஸோ தட் அட்லீஸ்ட் இது ஃபில் ஆகிடும். இன்னும் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சாச்சா? ஒரு வாட்டி இதெல்லாம் போட்டு எல்லாம் மூட்டை கட்டு. கிரில் வேற இருக்கு. கிரில் பின்னாடி இருந்து எடுத்துன்னு வந்துருங்க, நான் அதுக்குள்ள துணி அடிக்க வச்சுறேன். ஸோ நம்ம போக போகிற இந்த பீச் கேம்பிங் தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோங்க. ஸோ பீச் கேம்பிங்னா யூஸ்வலாக லேக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. இப்போ மெரினா பீச் எப்படி, அதே பீச் மாதிரி தான். அந்த பீச்சில் கேம்பிங் பண்ணால் எப்படி இருக்கும்? எஸ், அந்த மாதிரி பீச் கேம்பிங் தான் போகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு யாருமே பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லைக் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, நாங்கள் பார்த்ததில்ல. வெள்ளைக்காரங்க பண்ணது நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனை கொண்டுட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி டைரக்ட் பீச் மண்ணிலேயே நாம் வந்து கேம்பிங் பண்ண போகிறோம். ஒரே ஒரு அந்த இதில் வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அந்த பீச் மண்ணில் கேம்பிங் பண்ணுறது. என்னது அப்படின்றத நான் போக போக சொல்கிறேங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சதீஷ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாருங்க. Because four-wheel low is like four-wheel, just four-wheel drive. You don't need too much performance. You don't need nothing. இதான கடைசி ஐட்டமா? யா. ஐயோ இல்ல எனக்கு தெரிஞ்சு grill எடுத்துருங்க. grill இடம் பத்தாது. கூலர் எங்க வைப்பீங்க? grill எடுத்துவா? யா. என்னப்பா மினி வேன் அங்க பாருங்க, அங்க பாத்து மினி வேன்லாம் எப்படி இருந்துச்சு பாத்து. No moms? திங்ஸ் ஜாஸ்தியோ? இப்போ ரொம்ப வலிக்குது. இப்போ இல்ல எடுத்துரு, நான் வேற கொடுக்குறேன். ரொம்ப வலிக்குது. சரி நான் வேற கொடுக்குறேன், இரு. வேற பேண்டேட் போடலாம், அதை எடுத்து தூக்கி போட்டு வேற பேண்டேட் போடலாம். சரி எதா எடுத்து மறந்துட்டோம்னு பாருங்க. எங்க படுப்போம்? மறந்துட்டோம் தெரியலையே. பஸ் ஃபார்ம் ஆயிடும். அணி அடிபட்டுக்கிட்டான் நல்லா, அதனால அதுக்கு வந்துட்டு இது கிரில்லுக்கு அதுல வச்சிருங்க. யா பேட்டியை கூட இதுல வச்சுக்கலாம். அது கிரில் இது மட்டும் அதுல வச்சிருங்க. மீதி இருந்துச்சுன்னா தயிர் வெளில வச்சிருங்களேன். தயிர் இதுல வச்சுக்கலாம் இப்போ எடுக்கிறதுக்கு.
தயிர். யா தேங்க்யூ. பக்கா. இது யா யா பர்ஃபெக்ட். அதுல தண்ணி பிடிக்க வேண்டாமா? அங்க போய் பிடிச்சிக்கலாம்ல? அங்க வாஷிங்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? ஓகே சரி ஓகே. தெரியலப்பா. கிளம்பலாமா? வாங்க 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 வாங்க. எந்த செருப்புல? இது தவிர வேற எதுவும் இல்ல. கைட்டு வச்சுக்கோங்க. வாங்க அங்க ஒரு வழியாக கிளம்பி விட்டோம். எங்கடா இருக்கான் அவன்? யா இங்க இருக்கான். கிளம்பியாச்சா ரக்ரேஷ்மா? கிளம்பியாச்சு. பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க இருக்கு. இந்த கண்ணாடியுடைய ஏத்துறது வந்துட்டு இங்க இருக்கு. முடியாச்சு. என்னாச்சு? வீட்ல போட்டிருக்கா? நாங்க வந்து டார்ப் போட மறந்து போயிட்டோங்க. அதனால திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கோம். போடா. What? How? அனி கையை இருக்கு. எப்படி போடுறாரு ஒரு டார்ப்ப? யா கட்டிடுவீங்களா? அப்படி சொல்ல முடியாது. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா வெயிலேயே வந்து நல்ல மழை தூறல். ஸோ எங்களுக்கு என்னன்னா அடடா கேம்பிங் போது மழை பெய்யுதே அப்படின்ற ஒரு பயம் வேற இருந்தது. சரி போய் பார்ப்போம். நமக்கு ஹோப்ஃபுல்லி வந்துட்டு அங்கே போனோன்னே மழை இருக்கக்கூடாது. அதுவும் நம்ம இப்போ பீச் போகிறோம், நார்மலாக ஒரு என்ன சொல்கிறது ஹோட்டல் ரூமில் தங்குறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. டென்ட் போட்டு தங்க போகிறோமா, ஸோ அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. மழை வந்துச்சுன்னா மாட்டிடக்கூடாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏற்கனவே வந்துட்டு மழையில் ஒரு வாட்டி கேம்பிங் பண்ணி பயங்கர அவஸ்தைப்பட்டோம். பார்த்து மாம்ஸ் இது பெருசு. உண்மையிலே குண்டா காமெடியா இருக்குப்பா. உண்மையிலே குண்டா காமெடியா இருக்கு. இடுப்புல வேற சூடா இருக்கா? நிஜமாவேவா? நீ இவ்ளோ சின்னதா? ஆமா தெரியலையே, வாமா தான் இருக்கு. இவ்ளோ சின்னதா? இவ்ளோ ஸ்வெட்டாகுது. இல்ல முன்னாடி இருந்து பின்னாடி வந்தா நம்ம ஊர்ல அதெல்லாம் பண்ணது. அவ்வளவுதான். அவங்க வந்து ஆக்சுவலா ஹோட்டல் ரூம்ல தான் தங்கியிருக்காங்க. ஆனா நம்மளோட பீச்சுடைய இதுல மட்டும் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ நம்ம நேரா அவங்க ஹோட்டலுக்கு போயிட்டு குண்டானோட போயிட்டோம். அவங்களும் வந்துட்டு சைட் டிஷ்லாம் கொண்டு வந்தாங்க. ரைத்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இது அதுன்னு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நல்லா பிரியாணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே இப்போ சேர்ந்து பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ பசங்க வந்து ஃபுல்லாக வந்து ஜீப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. நனையாம இருக்கணும்டா, அதனால டார்க் போட்டோம்டா. டார்க் பறக்காம இருக்கிறதுக்கு நெட் போட்டிருக்கோம். ஓகே, டு கெட் இட்? நெட் பறக்காம இருக்கிறதுக்கு நெட் பறக்காது. நெட் தான் கட்டி வச்சிட்டோமே. இப்போ போனோம் இங்க தான் வந்தோம். ஞாபகம் இருக்கா? ஸ்வேதா இவ்வளவு தூரம் வந்துட்டு
அதுக்குள்ள அவன் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப போயிட்டோம். என்னாச்சு? Yeah, don't be a clown. There we go. It's the last clown. Huh? Campsite 16? Yes, 16. Where do I lower the tire pressure? Here somewhere? Yeah, on the boards up there. Okay. Why do you lower our tire pressure? கேம்ப் ஃபயர்ஸ் இதுல இல்லையா? சாண்டுக்குள்ள சிங்க். கேம்ப் ஃபயர்ஸ் இல்லையா? அவ்வளோதான் பீச் வந்தாச்சு. ஆனால் அங்கே என்ட்ரன்ஸில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயரே இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ஒரே அப்செட் அந்த போர்டை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம் என்ன கேம்ப் ஃபயர் இல்லையா அப்படின்னு. அவர் சொன்னார் இல்லை கேம்ப் ஃபயர்லாம் அலவுடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார். அது கேட்டோன்னேக்கா பப்பாடா அப்படின்ட்டு இருந்ததுங்க. இப்போ நம்ம வந்துட்டு டயரை லைட்டாக டீஃப்ளேட் பண்ணிட்டு பீச்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டயர் ப்ரெஷர் வந்து லோவர் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி தெரியும் கரெக்டாக 16 கரெக்டாக டயர் ப்ரெஷர் லோவர் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ இருக்கணுமா? 15 to 25. போதும் ரொம்ப போதும் 25 இருக்கட்டும் கரெக்டாக. மேல இருக்கு. ஓகே இருடா. வெறும் ஃப்ரண்ட் வீலா இல்ல எல்லா வீலுமா? இல்ல நல்லா இருக்கடா. ஒயிட் சாண்ட்ஸா? ஒயிட் சாண்ட்ஸ் இல்ல, யா ப்ரௌனிஷ். ஒயிட் சாண்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்கு, லிட்டரலி ஒயிட்டா இருக்கும். நான் கல்யாணம் ஆன புதுசுல போனேன் ஆக்சுவலா. ஒயிட் சாண்ட்ஸ் இருக்குடா, அது உங்க ஊர் சைடுல இருக்குடா, ஆல்பக்ரிக்கி பக்கத்துல, தெரியுமா? ஒரு வழியா ரீச் ஆயாச்சு. எவ்வளவு மாசம் பிளானிங்ல ஸோ போயிட்டு நாங்கள் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ மணி வந்து 6:30 ஆகுது. ஸோ அங்கே போயிட்டு திருப்பி வந்து நம்ம மலர் அவங்க வந்து டெஸ்லால தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய காரில் வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு போயிட்டு அவங்கள அழைச்சிட்டு வரணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து 4x4 மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க இந்த பீச்சுக்கு போகணும்னா. ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியிருக்கணும் 4x4. அவங்க அந்த காரில் வந்ததுனால அந்த இடத்துல ஒரு பார்க்கிங் ஸ்பாட் இருக்கு, அங்கே அவங்க பார்க் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம திருப்பி இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள பிக் பண்ணிட்டு வந்துடலான்றதான். நம்ம இது போகணும், ஞாபகம் இருக்கா? சாண்ட்ல அந்த மாதிரி இருக்குமோ? 25 தான் அப்பதான் மணல்ல வந்து நான் போகுமாண்டா. ஏய் இங்கே ஆரம்பிச்சிட்டான்டா வேலையை. ஏய் ட்ரெஸ் எல்லாம் இதுவாயிட போகுது, ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். ஏய் இருங்கப்பா, அவன் கரெக்டா ஆஃப் பண்ணிட்டோம். வா. ஸோ வேற ஒருத்தர்கிட்ட இப்பதான் கேட்டோம் நம்ம, ஏன்னா நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல. ஸோ நம்ம பண்றது வந்து கரெக்டா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ வேற ஒருத்தர்கிட்ட கேட்டோம். எவ்வளோ வைக்க சொன்னாங்க? 20, 15? 20 வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் அந்த இதை வச்சு ஃபுல்லாக வந்துட்டு டீஃப்ளேட் பண்ணிட்டு இருக்கோம் 20 வரைக்கும். இதை முடிச்சிட்டோன்னா என்னடா வா, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போகிறோன்னா நம்ம வந்து இன்ஃப்ளேட்டர் இருக்கணும், டீஃப்ளேட்டர் இருக்கும். அனி அங்கேயே இரு, கார் வருது அங்கேயே இரு. வேற ஒருத்தர் அதான் சொன்னாரு, யூ ஹாவ் அ நைஸ் ஜீப் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ரெண்டுக்கு தாங்க எடுத்தோம் எங்களுது. ஆக்சுவலி நாங்கள் இதை எடுத்த உடனே எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து நடந்து வராங்களா? அவங்க ஜாமான்லாம் வர தூக்கிட்டு வரணும். இல்ல எடுத்துட்டு திங்ஸ் எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் வேணா வாங்கன்ட்டேன். அங்கேயே இருக்கு சொல்றதா நம்ம போய் ஃபிட் பண்ணலாம். நான் அதான் சொன்னேன், இல்ல வெதர் நல்லா இருக்கு அதனால நடந்து வரேன் நாங்க. சரி ஓகே இதான் இருக்கு, ஆனா திங்ஸ் எடுத்துட்டு வராதீங்க, அப்புறமா நாங்க எடுத்துட்டு வந்துக்கிறோம்னு சரின்ட்டாங்க. ஏன்னா நமக்கு இங்க லேட் ஆகுதுல்ல, அந்த அவங்க அங்க வெயிட் பண்றதுக்கு மேபி நடந்து வரலாம்னு நினைச்சிருப்பாங்க. கரெக்டா? எங்க பக்கத்து வீடு அவங்களும் கேட்டாங்க இந்த திங்ஸ் யூ பாட், மேபி புதுசா இருக்கனால அப்படி கேட்டாங்களோ, யூ பாட் திஸ் அப்படின்னாங்க. டே இல்லடா, ஒரு நாள் கூத்துக்கு நாங்க ஏன்டா வாங்க போறோம்னு நினைச்சோம் அந்த மாஸ். ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போதான் ஓப்பன் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணினோம், இங்கே இருக்க எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டோன்னா மேலே பார்த்தீங்கன்னா டோடோ இந்த ஜீப் ஓப்பன் ஆகிடும்.
ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன், பேக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். யா, நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது எடுக்கும்போது, கார் எடுக்கும்போது நம்ம வந்து நின்றுக்கிட்டே கூட போகலாம். மலர் அவங்களும் ஷாஹித்யாவும் வராங்கன்னு நினைக்கிறேன். அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், விட்றா. ஸோ டீஃப்ளேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துதுங்க 4 வீல்லையும். எங்களுக்கு என்ன பயம்னா, இப்போ டீஃப்ளேட் ஈஸியாக பண்ணிட்டோம், இதுக்கே இவ்வளோ லேட் ஆகுது. ஸோ திரும்பி நம்ம வீட்டுக்கு கிளம்பும் போது எல்லா டயர்லையும் காற்று அடிச்சுட்டு தான் கிளம்பணும். ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் காற்று இறக்கிட்டு பாதி காற்றோட தான் போகிறோம். அப்போ தான் வந்து மண்ணில் மாட்டாமல் இருக்கணும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. ஸோ நான் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கார் மாட்டுதா அப்படின்னு சொல்லி சும்மா வம்புக்கு இழுக்கலாம், போய் முன்னாடி நின்று வீடியோ எடுக்கலான்னு போயிட்டு இருக்கேன். மண்ணு செம்ம சாஃப்ட், லிட்ரலி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க மண்ணு. ஏய், அல்டிமேட்டா போகுது. என்ன ரோட்ல போற மாதிரி தான் இருக்கு. உள்ள எதுவும் டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்குலாம்? எப்படி இருக்கு? சரி நீங்க போங்க, நான் மலரோட வேணா வரேன். ஏன் ரொம்ப தூரமா? ரொம்ப தூரமா? ஓகே. யா எப்படி ஓடுது? என்னப்பா இப்படி ஓடுது? பொம்மை கார் ஓட்டுற மாதிரியே இருக்கு. ஷாகித்யா, ரெண்டா போய் ஏறிக்கலாம். நான் ஏறுறேன். நானும் நீ ஷாகித்யா, நானும் நீ அம்மா ஏறிடலாம் வா. அவங்க குடிஞ்சு நிக்கிட்டானு கேக்குறாங்க. அங்க பாருங்க, அங்க பாருங்க மேல. இது எப்படி கைட்டணும்னு தெரியலையே. கைட்டிட்டீங்க நீங்க? சரி, இல்ல கையோட தான் வர ஓபன்னா. இது எங்க வைக்கிறது? அதனால எங்க வைக்கிறதுன்னு மட்டும் தான் பிரச்சனை. அது கைட்டிட்டீங்கன்னா பசங்களை நிக்க வச்சிடலாம். சரி வெச்சிருங்க. பேக்ல இல்லையே, பேக்ல கைட்ட முடியாது. சரி விடுங்க. Bye bye. ஏய் என்னடா இப்படி போகுது? ஏய் ஏய் என்ன பண்றீங்க? அதான் நான் சொன்னேன், ரொம்ப பவுன்சியா இருக்கு. Wait, Amma. I'm playing turbulence by your kid. Seriously? Amma, get the I'm playing the turbulence by your kid. Yeah.